ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம கேட்க போகிறது நேர்மையாக வாழ வேண்டும் என்பதை உணர்த்தும் கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மரம் வெட்டும் தொழிலாளி வசித்து வந்தார். அவர் தனது வேலையில் மிகவும் நேர்மையாகவும் இருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் மரங்களை வெட்டுவதற்காக அருகிலுள்ள காட்டிற்குள் செல்வார். காட்டிற்கு சென்று மரங்களை வெட்டி மீண்டும் கிராமத்திற்குள் வந்து வியாபாரியிடம் விற்று வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான அளவு பணம் சம்பாதிப்பார். அவ்வாறு ஒரு நாள் ஒரு ஆற்றின் அருகே மரத்தை வெட்டும் பொழுது அவரது கோடாரி கையில் இருந்து நழுவி ஆற்றில் விழுந்தது. நதி மிகவும் ஆழமாக இருந்ததனால் அவரால் அதை மீட்டெடுக்க முடியவில்லை. ஆற்றில் சென்ற ஒரு கோடாரி மட்டுமே அவரிடம் இருந்தது. இனி எப்படி சம்பாதிப்பது என்று நினைத்து அவர் மிகவும் கவலைப்பட்டார். அவர் மிகவும் வருத்தமடைந்து தேவதையை மனதார வேண்டிக் கொண்டார். மனதார வேண்டிக் கொண்டதால் தேவதை அவர் முன் தோன்றி, "என்ன பிரச்சனை மகனே?" என்றது. பிறகு விறகு வெட்டி தனது பிரச்சனையை விளக்கி தன் கோடாரியை மீட்டு தருமாறு தேவதையிடம் வேண்டினார். உடனே தேவதை தன் கையை ஆற்றின் ஆழத்தில் வைத்து வெள்ளி கோடாரியை எடுத்து, "இது உன் கோடாரியா?" என்று கேட்டது. விறகு வெட்டி கோடாரை பார்த்து இல்லை என்றார். அதனால் தேவதை தன் கையை மீண்டும் தண்ணீரில் ஆழமாக வைத்து ஒரு தங்க கோடாரியை காட்டி, "இது உன்னுடைய கோடாரியா?" என்று கேட்டது. விறகு வெட்டி கோடாரை பார்த்து இல்லை என்றான். தேவதை, "மீண்டும் ஒரு முறை பார் மகனே, இது மிகவும் மதிப்பு மிக்க தங்க கோடாரி. இது உன்னுடையது இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறாயா?" என்று கேட்டது. விறகு வெட்டி மீண்டும், "இல்லை, இது என்னுடையது அல்ல. என்னால் தங்க கோடாரியால் மரங்களை வெட்ட முடியாது. ஆதலால் இது எனக்கு பயன்படாது" என்றான். தேவதை சிரித்துக் கொண்டே இறுதியாக தன் கையை மீண்டும் தண்ணீருக்குள் வைத்து அவனுடைய இரும்பு கோடாரியை எடுத்து, "இது உன்னுடைய கோடாரியா?" என்று கேட்டது. அதற்கு விறகு வெட்டி, "ஆம், இது என்னுடையதான்" என்றான் மகிழ்ச்சி பொங்க. தேவதை அவனுடைய நேர்மை கண்டு மிகவும் ஈர்க்கப்பட்டதால் அவனுடைய நேர்மைக்கு வெகுமதியாக அவனுடைய இரும்பு கோடாரியையும் மற்ற 2 கோடாரிகளையும் அவனுக்கே கொடுத்தது. இதனால் விறகு வெட்டி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். இந்த கதையின் மூலம் நாம் அறிவது என்னவென்றால், எப்பொழுது நேர்மையாகவும் போதும் என்னும் மனமே சிறந்தது என்பதாகும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.